ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வதாக கூறி 1,62,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு அஷ்மிதா தம்பதி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே மனைவி அஷ்மிதா கொடுத்த புகாரில் விஷ்ணு கைதாகி சிறையில் உள்ள நிலையில் தற்போது ஜோடியாக மீண்டும் அவர்கள் மோசடி வழக்கில் சிக்கியதன் பின்னணி என்ன? இங்க உண்மையா நேர்மையா பிசினஸ் பண்ணி போராடிக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை இப்படிதான் போட்டு மிதிப்பீங்கல்ல. என்ன நம்பி இருக்கிறவங்கள நான் என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. அதே மாதிரி என்னை சீண்டி பார்க்குறவங்க, என்னை அழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. அது சாதாரணமாக ஃபேமுக்காக மற்றவங்களை டிஸ்ஃபேம் பண்ணி யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு ஐயோ இன்னைக்கு விழுந்தாண்டாவான் அப்படின்னு வயிறு குளிர்காயறவனா இருந்தாலும் சரி, இல்லை நாட்டை ஏற்கனவே கொள்ளையடிச்சு லட்சக்கணக்கான கோடிகள் வச்சுக்கிட்டும் டாஸ்மாக்ல 30 ரூபா வாங்கிட்டு 1000 கோடி கொள்ளையடிக்கிறவனா இருந்தாலும் சரி, யார் என்ன சீண்டி பார்த்தாலும் நான் கவலைப்பட போறதே கிடையாது. காலம்னு ஒண்ணு இருக்கு, அது பதில் சொல்லும். திருமணமாகி விவாகரத்து பெற்று பிரிந்த இவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாவில் ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக யூடியூபர் விஷ்ணுவின் சர்ச்சை வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன் என் தங்கச்சிய, ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்போ படிக்கலன்னா நான் இப்போ போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அதை படின்ற அதை படி கட்டு. ஆனால் அது திட்டமிட்ட சதி என்றும் தன்னை பழிவாங்குவதற்காக தன்னுடைய மனைவி போட்ட பக்கா பிளான் என்றும் விஷ்ணு விளக்கம் அளித்திருந்தார். மேலும் மனைவி அஷ்மிதாவின் நடத்தை குறித்தும் சோசியல் மீடியாவில் வரம்பு மீறியும் பேசியிருந்தார் விஷ்ணு. அஷ்மிதாவையும் போலீஸ் அதிகாரி ஒருவரையும் தொடர்பு படுத்தி அவதூறு பரப்பும் விதமாகவும் விஷ்ணு பேசி வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையேதான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி தன்னுடைய கணவர் விஷ்ணு தன்னை தொடர்ந்து தாக்கி துன்புறுத்துவதாகவும் தனது பெயரை பயன்படுத்தி ஆன்லைன் ட்ரேடிங்கில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாகவும் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பகீர் புகார் அளித்தார் அஷ்மிதா. மேலும் விஷ்ணு தன்னை தாக்கியதற்கான ஆதாரம் என வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருந்தார். அது தொடர்பான விசாரணையில் நம்பிக்கை மோசடி, தாக்குதல், மானபங்கப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் என்ற பெயரில் விஷ்ணு மற்றும் அஷ்மிதா தம்பதி தனது மனைவி மற்றும் 2 மகள்கள் மற்றும் தன்னிடமும் மோசடி செய்ததாக சந்திரசேகரன் என்பவர் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் தனித்தனியாக பழகி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக சந்திரசேகரன் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வதாக கூறி 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஷ்மிதா, விஷ்ணுவின் தாய் ஆனந்தி மற்றும் தங்கை ஸ்ரீவித்யா ஆகிய 4 பேர் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தன் பெயரை பயன்படுத்தி வர்த்தக மோசடி செய்ததாக அஷ்மிதா கொடுத்திருந்த புகாரில் தற்போது அவர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி நாடகம் போட்டு அவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களை திசை திருப்பி நடித்து வருவதாக நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். காவல்துறை விசாரணையின் முடிவிலேயே விஷ்ணு அஷ்மிதா தம்பதி ஆன்லைன் ட்ரேடிங்கில் மோசடியில் ஈடுபட்டார்களா, யார் யாரிடம் பணம் வாங்கி கைவரிசை காட்டி இருக்கின்றனர் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகும்.